பகவானின் நகைச்சுவை வேதாந்தம். ஒரு நாள் ஒரு அடியவர் கூட்டம் பகவான் ரமணரைக் காண வந்தது. ரமணர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டவர்களுக்கு ஒரு ரமணர் தொண்டர் பகவான் சமையற்கட்டிற்கு சென்றிருப்பதாக கூறினார். அந்த புதிய யாத்ரீகர் கூட்டம் சமையற்கட்டிற்கு விரைந்தது. அங்கே பகவான் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? மற்ற தொண்டர்களுடன் தாமும் ஒருவராக கோவணாண்டியான பகவான் சமையல் வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். அடுப்பின் மீதிருந்த ஒரு பெரிய அண்டாவின் நெருப்பை தூண்டிவிட்டு கொண்டிருந்தார். வந்த யாத்ரிகர் கூட்டத்தில் ஒரு புதியவர் ஒருவர் பகவானை கேட்டார், ரமணர் எங்கே என்று. பகவான் நிமிர்ந்து பார்த்து வந்தவரிடம் அந்த பெரிய அண்டாவை காட்டி, இவர்தான் ரமணர் என்றார். வந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சமையல்கட்டில் இருந்த ரமண அடியார்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆகையால் பகவான் மேலும் விளக்கம் அளித்தார். அந்த அண்டாவின் மீது ரமணர் என்று எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அந்த அண்டா ரமணாசிரமத்தின் பொருள் என்று அதன் விளக்கத்திற்காக பொறிக்கப்பட்டுள்ளன. அதை காட்டி பகவான் கூறினார், இந்த அண்டாவின் மீது ரமணர் என்று எழுதியிருக்கிறது. பகவான் தன் உடலை தொட்டு காட்டி, இதில் அப்படி பேர் போட்டிருக்கா என்றார். பகவான் உயர்ந்த வேதாந்தத்தையும் அந்த சூழலில் இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு குன்றாமல் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது.